கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மாண்டே வருகிறோம். இந்த நாளிலே ஆராதனை ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் நன்றியால் துதிப்பாடி என்று பழைய பாடல் பாடி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். குடும்பமாய் அமர்ந்து ஒன்று கூடி இணைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகத்தக்கதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான், மாபெரும் காரியம் செய்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மழை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவான். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவான். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் உயிர் இயேசுவுக்கே. தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. என் ஜீவன் இயேசுவுக்கே, என் உயிர் இயேசுவுக்கே.
தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 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 மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான், மாபெரும் காரியம் செய்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் மண்டை வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பாடல் வாயிலாக எங்களோடு வெளிப்பட்டு உடைய வார்த்தையின் வாயிலாக எங்களோடு இடைப்படும் பேசும். ஏசப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி அற்புதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், அப்படியாய் நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று அநேக வாய்மொழிகளினால் அவருடைய வார்த்தையினால் நம்மளை ஆசீர்வதித்து அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வாதத்தோடு நம்மளை பார்க்கிறார். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் நம்மளை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் வசனம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை வேதாகமத்தின் வசனம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் அவரா இருக்கிறார். நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்படுவோம், அதற்கு பலன் கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. உபாகமம் 8:18 இப்படியா நம்ம வாசிக்கிறோம். லாக்டவுன்ல நம்ம வீட்டுல இருக்கோம். லாக்டவுன்னால நம்ம குடும்பம் முழுவதும் வேலைக்கு போகாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவினால வேலை இல்லாமல் கஷ்டப்படலாம், வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் தாமே அவர் நமக்கு பலன் கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறதே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொல்லி இருக்கிறதே. ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறதே. ஆனாலும் வேலைக்கு போனாதானே நம்ம சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போனாதானே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் என்று சொல்லி நீங்க மனதிலே நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறா, காற்றை நீ காண மாட்டாய், மலையை நீ பார்க்க மாட்டாய், உன் பள்ளங்கள் நிரப்பப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா இப்போது நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் தாமே அவர் அற்புதமாக அவர் நமக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தாமே கொடுத்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்த தேவன் இனியும் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியான பைபிள்ல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நம்ம தியானித்து நிறைவு செய்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம்
9 10 2 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கவனிங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் வாழ்ந்த காலத்திலே அவனுடைய தாய் துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவருடைய சகோதரர்கள் இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி இருக்கலாம். அவருடைய சொந்தக்காரர்கள், அவருடைய பந்தங்கள், அவருடைய உற்ற உறவினர்கள், அவனோடு பழகினவர்கள் இவன் துக்கத்தோடு பிறந்தவன் என்று அவனை கொஞ்சம் கூட சஞ்சலித்து போகத்தக்கதாக, அவன் சலித்து போகத்தக்கதாக அவனை மன கஷ்டப்பட்டு இருக்கலாம். மனம் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம அவனை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா இவர்களுடைய காலத்துல இவர்கள் என்னை கஷ்டப்படுத்தலாம், ஆனா தேவன் என்னை கஷ்டப்படுத்துகிறவர் இல்ல, அவர் என்னை ஆசீர்வதிப்பா. என்னுடைய எதிர்காலம் இவர்கள் சொல்கிறார்களே, இவர்கள்கிட்ட இல்ல என்னுடைய எதிர்காலம், என் தேவாதி தேவனிடத்துல என் எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் தாமே ஒரு விசுவாசத்தோடு அவன் தேவனோடு கூட அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். எப்படி என்று சொன்னால் அடுத்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அவன் தாய் அவனை துக்கத்திலே பெற்றேன் என்று சொல்லுகிறான். சகோதரர்கள் அவன் துக்கத்தின் பிள்ளை என்று சொல்லி இருக்கலாம். அவனுடைய உறவினர்கள் துக்கத்தின் பிள்ளை என்று சொல்லி இருக்கலாம். அவனை போவிட்டு அவன் மனதை நோகடித்திருக்கலாம். ஆனாலும் அவன் மனதிலே விசுவாசத்தோடு, என் காலத்துல நீங்க வாழ்ற காலத்துல நீங்க என்னை துக்கப்படுத்தலாம், ஆனா காலத்தை மாற்றி அமைக்கிற என் தேவன், தேவாதி தேவன் இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு, என்னுடைய எதிர்காலம் உங்களிடத்திலே இல்ல, என்னுடைய எதிர்காலம் வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் தாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு விசுவாசத்தோடு அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஃபர்ஸ்ட் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அடுத்ததா சொல்லுகிறான், என் எல்லைகளை பெரிதாக்கி. மூன்றாவது சொல்லுகிறான், உமது கரம் என்னோடு இருந்து. நான்காவது சொல்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஒவ்வொன்றா ஆண்டவர்கிட்ட சொல்லி அவன் தேவனோடு ஜெபிக்கிறான். அப்படித்தான் நம்மளும் இந்த லாக்டவுனால வீட்டுல இருக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம சந்திக்கிறதுனாலதான் இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். 1000 வருஷத்துக்கு முன்னே நடந்த எல்லா சம்பவமும் தேவனுடைய பார்வையில இருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதும் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. இனி நடக்க போறதும் தேவனுக்கு தெரியும். ஆனால் நாம் இந்த கொரோனாவின் வியாதியினால, இந்த கொரோனா வியாதியினால, இந்த துயர செய்தியினால சில காரியத்தை சந்தித்து நாம் மனம் சஞ்சலித்து போலாம். ஆனா ஆண்டவர் தாமே எல்லா காலத்தையும் அறிந்திருக்கிறவர், எல்லா காலத்திலும் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா காலத்திலும் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் இந்த யாபேஸ் ஜெபித்தது போல நம்மளும் ஜெபிக்கணும்.
கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடித்தது உண்மைதான். விசுவாச அறிக்கை செய்து நம்ம ஆசீர்வாதமா வாழ்றது உண்மைதான். அதற்கு மேல எனக்கு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லுவேன் என்று சொன்னால், அதற்கு மேல தேவனோடு உறவு கொண்டு நாம் அவரோடு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதைதான் இந்த யாபேஸ் செய்கிறான். அவன் பழைய ஏற்பாடுடைய காலத்துல வாழ்ந்தாலும் அவன் தாமே அவன் நமக்கு ரோல் மாடலா இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்ன தேவை என்று நான் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். விசுவாச அறிக்கையும் இருக்கு. ஆண்டவரோடு வேண்டிக் கொள்ளவும் செய்யணும், அவருடைய நாமத்துல கேட்கவும் செய்யணும். அப்படியா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யாபேசை போல நாம் அவரோடு உறவாடி வாழ வேண்டும். அவன் ஆசீர்வதிக்கணும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டார். என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லாம் தீங்குக்கும் விலக்கி என்னை ஆசீர்வதித்து காத்திருளும் என்று சொல்லுகிறான். எல்லாம் தீங்கும் என்று சொன்னால் அதை தேவன் தாமே அந்த வார்த்தை கேட்டார். அவன் ஜெபிக்கிற அந்த சத்தத்தை கேட்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையுமே தேவன் தாமே மனதில வைத்து யாபேச அந்த ஏரியாவிலேயே, அந்த பகுதியிலேயே, அந்த பட்டணத்திலேயே மேன்மையா வைக்கணும், சகோதரர்கள் மத்தியில மேன்மையா வைக்கணும், சொந்தக்காரருடைய மத்தியில மேன்மையா வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அவன் ஜபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 2 வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நாமும் எப்போதும் தேவாதி தேவனை நோக்கி, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யாபேசை போல நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்தது உண்மைதான். ஆனாலும் நாம் தேவனோடு உறவாடி அவர் ஆண்டவர் பாடிய வார்த்தையின் பிரகாரமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். தேடுகிறவன் தேவனை கண்டடைவான். தட்டுகிறவனுக்கு பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டு வானத்தின் பலகனியை திறந்து தேவன் இடம் கொள்ளாமல் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அடுத்ததான் அந்த வசனத்துல பாருங்க, 11ஆம் வசனத்துல, நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா. நிச்சயமானது எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். எபேசியர் இப்படியாய் சொல்லுகிறது 3:20, ஹல்லேலூயா, ஆண்டவர் தாமே நம்மோடு பேசுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லா சூழலையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. காலப்போக்கையும் சூழ்நிலை போக்கையும் பார்த்து மனதிலே கஷ்டப்பட்டு மனம் சஞ்சலித்து சோர்ந்து போகாதீர்கள். எப்போதும் யாபேசை போல தேவனாகிய கர்த்தரிடத்துல நெருங்கி ஜெபிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் கொடுத்து யாபேசை ஆசீர்வதித்தது போல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நமக்கு சுற்றுச்சூழ எல்லாத்தையுமே நம்மோடு கூட இணைந்து வாழ்கிற எல்லாரையுமே தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மண்டை வருகிறோம். கர்த்தர் அற்புதமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. பாடல் பகுதி ஆசீர்வதித்து பாடல் வாயிலாக எங்களை ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டீர். அப்பா உம்முடைய வார்த்தையின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாசத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரமே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா ஆண்டவரே, அப்பா திருசபை ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. அப்பா மற்ற திருசபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், ஆண்டவரை புதிதா இப்பொழுதே கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், இந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா பெரிய பெரிய அற்புதங்களை இந்த ஜூலை மாதத்துல தேவனாண்டவரை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை ஏசப்பா மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஓ ரீமாலா ராஷா ரங்கர ஓரி வீக்கர் அந்தர ராஷா ராக்கர் அதீவா, கர்த்தருடைய வல்லமையினால் ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரைக்கும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் இந்த உலகத்தோடும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.